ஹலோ ஹால், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். கான்க்ளீவ் 2.2 சீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓவில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேற, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு. இது ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா என்எஃப்ஓ பண்ணக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் ஒரு நல்ல ஸ்கீமாக ஆகுமானா கட்டாயம் ஆகாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். என்ன சார் இப்படி போட்டு உடைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நல்ல ஸ்கீம் அப்படிங்கிறது டைம் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். என்ன ரீசன்னா அதனுடைய அசட்ஸ் நல்லா வளர்ந்துருக்கும். ஒரு 5,000 crores மேலே இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டுக்கு நிச்சயமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைய ஆரம்பிச்சிடும். 10,000 கோடிக்கு மேலே போச்சுன்னா இன்னும் குறையும், 20,000 கோடிக்கு மேலே போச்சுன்னா இன்னும் குறையும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் நல்லா பண்ண அதுக்கு பணம் சேர சேர அது மேலும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க அதனுடைய காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இன்வெஸ்டருக்கு வழங்கப்படுகிறது. அதனால் ஒரு பர்ஃபார்மிங் ப்ராடக்ட் ஆக்சுவலாக லோவர் ஃபீஸில் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் உண்மை. மாறாக ஒரு போர்ட்ஃபோலியோவே காட்டாத ஒரு ப்ராடக்ட், ஒரு என்எஃப்ஓ வர அன்றைக்கி என்ன போர்ட்ஃபோலியோன்னு உங்களுக்கு தெரியாது. வேற ஏற்கனவே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு போன மாத ஸ்கீம் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, டேட்டா ஷீட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்குறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க, அது வீட்டுக்கு வருது, நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு சரியாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்டை எவாலுவேட் பண்ண முடியும். எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராடக்ட் ஷீட்டில் பார்க்க முடியும், பார்த்துட்டு வாங்க முடியும். ஸோ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட், லோவர் எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ரக்சர், மோர் டிரான்ஸ்பரன்சி, பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் போய் ஒரு என்எஃப்ஓ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ. என்எஃப்ஓவில் போர்ட்ஃபோலியோவை சொல்ல மாட்டாங்க. முன்னாடி நீங்கள் பணத்தை கொடுத்தப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சோ அல்லது 15 நாள் கழிச்சோ தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ தெரிய போகுது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம், காஸ்ட் அதிகம் உங்களுக்கு. ஏன்னா கமிஷன்ஸும் அதிகம், டைரக்ட் ஆப்ஷன்லேயும் அதிகம். டைரக்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு என்எஃப்ஓ விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் தான் இன்டைரக்டாக பே பண்ணுறீங்க. ஸோ நான் போய் பிளாட்ஃபார்மில் டைரக்ட் ஆப்ஷனில் வாங்குறேன், அதனால் எனக்கு என்எஃப்ஓ சீப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட விஷயம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு அதிக கமிஷன் கொடுத்து என்எஃப்ஓ விற்கிறாங்க அப்படிங்கிறது தான். கமிஷன்னா புரோக்கரேஜ் இல்லை, வேறு மறைமுகமான கையுட்டிகள் கொடுக்கப்படுகின்றன. அதெல்லாம் வெளியே வரும் காலப்போக்கில். பட் என்எஃப்ஓ அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக என்னன்னு தெரியாமலே வாங்கப்படுகின்ற ஒரு ப்ராடக்ட். அப்போ என்எஃப்ஓவே நடக்கக்கூடாதான்னு கேட்குறீங்களா? நடக்கலாம். ஒரு புது தீம், யாருமே இன்றைக்கி வாங்க விரும்பாத ஒரு தீம், அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கக்கூடிய ஒரு செக்டாரில் ஒரு ப்ராடக்ட், ஒரு இடிஎஃப், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இதில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே முயற்சி பண்ணலாம். காலப்போக்கில் பர்ஃபார்மன்ஸ் வந்தப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே அதில் கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும், கணிசமாக பண்ணணும். இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? உல்டாவாக பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்வைஸனுடைய ரோல் ஒரு டெஸ்டட் ப்ராடக்ட்லேருந்து ஒரு வின்னர் எடுக்கிறது தான். புது ப்ராடக்டில் வின்னர் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ராங் இன்சென்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நான் அப்பட்டமாக சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணி தான் ஆகணும். பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னாக்கா சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய முக்கால்வாசி என்எஃப்ஓஸ் அதிக ஃபீஸ் கொடுக்கறதுக்கும் அசட்ஸை கேதர் பண்ணுறதுக்கும் தான் வருகின்றன. ஏன்னா புது என்எஃப்ஓவில் கமிஷன்ஸ் அதிகம், மார்க்கெட்டிங் இன்கம் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் நிறைய கிடைக்கும். ஸோ 2 பேருமே என்எஃப்ஓவை நிறைய விற்கிறாங்க. ஸோ புதுசாக பணம் கேதர் பண்ணுறதுக்கு ஒரு என்எஃப்ஓ ஒரு ஈஸி மெக்கானிசமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கடைசியாக வர அதுக்கு பார் வேல்யூவில் 10 ரூபாயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூட ஒரு கூட்டம் என்எஃப்ஓக்கு போகுது.
இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தெரியாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னாக்கா நம்ம போடுற காசு மதிப்புக்கு தானே அவங்க கொடுக்குறாங்க. அது பார் வேல்யூவாக இருந்தானே 200 இருந்தானே ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. நீங்கள் 10 ரூபா போட்டால் 10 ரூபாய்க்கு ஷேர் கிடைக்குது, 200 யூனிட் வாங்கினா 200 கிடைக்குது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? இது ஒரு உச்சபட்ச அறிவியலித்தனம். இதனாலேயே நிறைய பேர் போய் NFOல விழுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாமல், அதனுடைய தரத்தை பார்க்காமல், அதனுடைய உயர்ந்த குவாலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணாமல், அடையாளம் காணாமல் நான் போய் எந்த ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்டை பரிந்துரைக்கிறேன்னா இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இது அவங்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்யும்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் அந்த ப்ராடக்டை பரிந்துரையே செய்வேன். என்னுடைய நேச்சர் அது. ஏன்னா அப்படித்தான் நான் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்கேன். தெரியாமல் கண்மூடித்தனமாக எதையும் வாங்குறதுக்கு நான் பொதுவாக ரெடியாக இல்லை. மேபி ஒரு மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்தால் வாங்கலாம். பட் இன்னைக்கு நடக்கிற மாதிரி வர ப்ராடக்ட்லலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதை ரொம்ப ஆர்வத்தோட மார்க்கெட் பண்ணுறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு இன்வெஸ்டரையும் கொண்டு செல்லாது, அட்வைசரையும் கொண்டு செல்லாது, பிளாட்ஃபார்மையும் கொண்டு செல்லாது. 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தப்பை பண்ணுறாங்கன்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்து பல பேருக்கு சர்ச்சையை கிளப்பலாம், ஏற்பில்லாமல் இருக்கலாம். பட் காலம் இந்த கருத்தை நிச்சயமாக நிலைநாட்டும் என்பதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஐ எம் சர்டன் அபவுட் இட். இது நடக்குதா இல்லையாங்கிறத இணைந்து பயணித்து உறுதி செய்வோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.